ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 13/8/2015 முதல் 19/8/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 4இல் சந்திரனுடன் கூடியிருப்பது சிறப்பாகும். புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். அலைச்சல் என்பது கூடும் என்றாலும் அதற்கான பயனையும் பெற்று வருவீர்கள். 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் ஆகியோர் சேர்ந்திருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். மந்திர சித்தி, மந்திர உபதேசம் ஆகியவை இப்பொழுது கிடைக்கும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவற்றையும் பெறுவீர்கள். அதனால் மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். வார பின்பகுதியில் பயணத்தின் மூலம் ஓர் அனுகூலம் உண்டாகும். புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். சனிக்கு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், செவ்வாய் ஆகியோர் உலவுவதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். தந்தையால் நலமுண்டாகும். நல்ல தகவல் ஒன்று வார முன்பகுதியில் வந்து சேரும். வார நடுப்பகுதியில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். வார கடைசியில் மக்களால் சிறு சங்கடம் ஏற்படும். துர்க்கையை வழிபட்டு வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், செவ்வாய், சந்திரன் ஆகியோர் உலவுவதால் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் வந்து சேரும். 3இல் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் சூடான வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது அவசியமாகும். சூரியன், செவ்வாய், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே வார ஆரம்பத்தில் உலவுகிறார். இதனால் முக்கியமான எண்ணங்கள் 1-2 நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். பயணத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும். அலைச்சல் என்பது அதிகரிக்கும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். சூரியன், செவ்வாய், சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் சனியும் உலவுவது சிறப்பாகும். தோற்ற பொலிவு கூடும். வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டாகும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு அதிகமாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அந்நியரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. புதியவர்களிடம் விழிப்புடன் பழகுவது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். அரசியல், நிர்வாகம், பொறியியல் சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் நஷ்டத்திற்கு ஆளாகாமல் தப்பலாம். கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவை சீராகவே இருந்து வரும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் சூரிய வழிபாடும் அவசியமாகும்.
கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் குரு சுக்கிரன் ஆகியோருடன் உலவுகிறார். இதனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் சுப செலவுகளாக அவை இருக்கும் என்பதால் அந்த வகையில் ஆறுதல் அடைவீர்கள். சூரியன் செவ்வாய் ஆகியோர் 11இல் இருப்பதால் அரசு சம்பந்தமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். நிர்வாக திறமையாலும் செயல் திறமையாலும் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். ஜென்ம ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபடலாகாது. சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன் ஆகியோருடன் கூடியிருக்கிறார். 10இல் புதனும் 11இல் ராகுவும் உலவுவதும் கூட அனுகூலமாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தொலைதூர பயணம் ஆக்கம் தரும். தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபாடு உண்டாகும். செய்து வரும் தொழில் விருத்தி அடையும். வியாபாரம், கணிதம், எழுத்து, பத்திரிகை சார்ந்த இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருவாய் கூடும். புதியவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சனி கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9இல் சுக்கிரனுடன் புதனுடன் கூடியிருப்பது சிறப்பாகும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். வார கடைசியில் புதிய முயற்சிகள் கைகூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிவார்கள். தோல் பொருட்கள், ஏற்றுமதி இனங்கள், போக்குவரத்து சாதனங்கள் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். 8இல் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட காரணம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியன் செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். சுக்கிரனது பலமும் அனுகூலமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி காணலாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். வியாபார முன்னேற்ற திட்டங்கள் இப்பொழுது கைகூடும். கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகமாகும். செய்தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான நேரம் இது. அவர்கள் தங்கள் உழைப்புக்கு உரிய பயனை பெற்று வருவார்கள். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். குரு பலம் இல்லாததால் குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 9இல் இருப்பது சிறப்பாகும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் அனுகூலமானதே. இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும் நேரம் இது. வாழ்க்கை வசதிகள் அதிகமாகும். எதிரிகள் ஒதுங்கி போவார்கள். நல்லவர்களின் நட்புறவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். இயந்திர பணிகள் லாபம் தரும். அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வார கடைசியில் சிறு சங்கடம் ஒன்று ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லதாகும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் உலவுவது சிறப்பாகும். இதர கிரகங்களின் சஞ்சாரம் கோச்சாரப்படி சிறப்பாக இல்லாததால் சிறு சிறு இடையூறுகள் அவ்வப்போது ஏற்படவே செய்யும். வீண் விவகாரங்களில்
தலையிடாமல் இருப்பது நல்லது. செய்து வரும் தொழிலில் அதிக கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் விரும்பத்தகாத இடமாற்றம், நிலைமாற்றம் ஆகியவை ஏற்படும். குறுக்கு வழிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு இப்பொழுது ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உழைப்புக்கு பின்வாங்காமல் கடுமையாக பாடுபட்டால் ஓரளவாவது பயன் கிடைக்கும். பொதுவில் இந்த வாரம் மேஷ, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.